எந்த சமயத்துல ஆறுதலா சப்போர்ட்டா இருக்கணுமோ அந்த சமயத்துல இப்படி பண்ணிட்டேனேன்னு என் மேல எனக்கு கோபம் வருது. எனக்கு ரொம்ப வலிக்குது மாமா. இத பாருமா, ஒருத்தரோட சந்தோஷத்துல நம்ம கலந்துக்காம இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவங்க கஷ்டத்துல நாம ஆளா இருந்து ஆறுதல் சொல்றோம் பாரு, அது ரொம்ப முக்கியம். This is not fair in love. Everything is fair in love. நீ என்ன காலேஜ்ல இருந்து கேரி பண்ணிட்டு வந்த? உன் பைக் தானே? அப்ப நியாயமா அதுக்கு தானே கொடுக்கணும். You know something? I love you, Kavya. See you tomorrow, hero. ஏய், இல்ல நாளைக்கு அம்மாவோட ஷாப்பிங் போறேன். போகலனா பிரச்சனை ஆயிடும். ஓகே, பை. இது நாள் வரைக்கும் நாங்க எதையாவது மறைச்சிருக்கோமா? நீதான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லல. ஆனா நீ எங்களை தள்ளி வச்சுதான் பாத்திருக்க. அதனாலதான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சு கழுத்து அறுத்திருக்க. இத்தனை நாளா எங்களுக்காக தான் கல்யாணத்தை தள்ளி போடுற. நாங்க வந்து போனா எங்களை நல்லா பாத்துக்கிறவங்களா இருக்கணும்னு நீ கல்யாணத்தை தள்ளி போடுறன்னு நினைச்ச. எங்க அண்ணன் மாதிரி வருமானு பெருமையா பேசிட்டு இருந்த. இவ்வளவு ஒரு மட்டமான பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்ச உடனே உன் மேல இருந்த பதிப்பும் மரியாதையும் சீன் ஆயிடுச்சு. இத பாருமா, ஒருத்தரோட சந்தோஷத்துல நம்ம கலந்துக்காம இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவங்க கஷ்டத்துல நாம ஆளா இருந்து ஆறுதல் சொல்றோம் பாரு, அது ரொம்ப முக்கியம். போன் பண்ணா 4 ரிங் போறதுக்குள்ள அண்ணன் எடுத்துருமே. ஏன் எடுக்கல? ஒருவேளை அண்ணன் நம்ம மேல கோபத்திலயோ வருத்தத்திலயோ இருக்கும். சாரிண்ணா, நான் வேணும்னே இப்படி பண்ணல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. ஹலோ அண்ணே. அக்கா, நான் சந்தியா பேசுறேன். அக்கா, லைன்ல இருக்கியா? அண்ணே எங்க? அண்ணன் பாத்ரூம்ல இருக்காரு. ஆபீஸ் காலா இருக்கோன்னு முதல்ல எடுக்கல. அண்ணன் தான் போய் யாருன்னு பார்க்க சொல்லுச்சு. நீ தான் ஃபோன் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் தான் ஃபோன் பண்ணேன். எப்படிக்கா இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். அண்ணன் எப்படி இருக்காரு? நீ அண்ணனை பார்த்துட்டு போக வந்தியா? இல்லக்கா, நான் மண்டே மார்னிங்கே இங்க வந்துட்டேன். மண்டேவே வந்துட்டியா? ஆமாக்கா, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அண்ணனை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. இது வரைக்கும் நம்ம அண்ணனை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாங்களா? எல்லாம் பேசுற மாதிரி தான் அண்ணன் நடந்திருக்கா. எல்லாம் இந்த பிருந்தாக்கா பண்ண கன்ஃபியூஷன். அண்ணா அப்படியே மனசொடைஞ்சு நொறுங்கி போய் அத்தனை வலியையும் பொறுத்துக்கிட்டு அழ கூட முடியாம நின்னத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. போதாததுக்கு நீங்க எல்லாம் வர இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டீங்க.
அண்ணனை நாமளே புரிஞ்சுக்கலன்னா மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த நேரத்துல அண்ணன் தனியா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படும்னு ராத்திரி பூரா வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா என்னால முடியல. அதனால அவர் பிசினஸ் விஷயமா ஊருக்கு போறப்ப என்னையும் கூட்டிட்டு போறேன்னு அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு இந்த நேரத்துல முரளி கூட இருக்கிறது தான் அவருக்கு நல்லதுன்னு என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அக்கா ஏங்க அழற? என்னக்கா ஆச்சு? இல்ல, நீ சின்ன பொண்ணு. உனக்கு அண்ணன் மேல இருக்கிற பாசமும் இக்கட்டான நேரத்துல அண்ணன் கூட இருக்கணுங்கிற பொறுப்பும் உனக்கு இருக்கு. அது எனக்கு இல்லாம போச்சு. என்ன மனுஷனா? அண்ணன் எனக்கு எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து பண்ணிச்சு. அப்படி பண்ண அண்ணனை ஹர்ட் பண்ணிட்டு நாலு நாள் ஒரு போன் கூட பண்ணாம இருந்துட்டேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அண்ணன் என்ன பத்தி என்ன நினைக்கும்? வருத்தப்படும்ல. அக்கா நீ தேவையில்லாம ஓவரா எமோஷனல் ஆகாத. அதான் நான் பாத்துட்டு இருக்கேன்ல. அதே மாதிரி அண்ணன் உங்க 2 பேரை பத்தியும் ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. உங்க கோவம் நியாயம் தானே சொல்லுச்சு. அதனால நீயா எதுவும் தப்பா கற்பனை பண்ணிட்டு கஷ்டப்படாத. நம்ம அண்ணன் நம்மள போய் தப்பா நினைக்குமா? இல்ல சந்தியா, எனக்கு இப்பவே அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. நீ எதுவும் நான் போன் பண்ணத பத்தி சொல்லாத. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வரேன். சரிக்கா. என்னப்பா இன்னும் ஆளையே காணோம்? அத்தை பயந்து வராம போயிடுச்சா? டேய் எல்லாம் வருவாங்க, அவசரப்படாத. மா நில்லுமா, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இப்பதான் வீட்ல இருந்து சாப்பிட்டு கிளம்பணும். இன்னும் ஷாப்பிங்கே போகல. அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? நீ ஏதோ பிளான் பண்ணி வந்த மாதிரி தெரியுது. ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. ஐயோ ஏண்டி உங்க அப்பா மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு தொணத்தொடன்னு சொல்லி உசுர எடுக்கிற? இந்த பார், நாம இப்ப ஷாப்பிங் தான் போக வந்தோம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு 10 நிமிஷத்துல திரும்பி போயிடலாம். என்ன? வா வா. அத வந்துட்டாங்க. அப்பா, உன் பொறப்புல இப்பதான் முறையா உண்மையை சொல்லிருக்க. நிஜமாவே ஹீரோயின் மாதிரி இருக்காப்பா. வாங்க வாங்க, மாமா காவியா. எங்க கொஞ்சம் லேட்டா இருந்தா நீங்க வராம போயிடுங்களான்னு பயந்துட்டேன். நீ கூப்பிட்டு ஒண்ணு நான் வரல. நீ பண்ண காரியத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ அசோக் போன் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால தான் வந்தேன். ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண உன் மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன். என்னம்மா நீ இப்படி பேசுற? ஏமா ஊரா சொல்றத நம்பு, ஆனா கூட பிறந்த அண்ணன் பேச நம்ப மாட்டல. அவன் உங்களை நல்லா ஏமாத்துறாமா. அதை தட்டி கேட்டதால 1க்கு 10 அவங்ககிட்ட சொல்லி நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறான். அதையும் மீறி ஏமாலதான் தப்பு நீ நினைச்சனா மாப்பிள்ளை கால விழுந்து மன்னிப்பிக்க கூட தயாரா இருக்கமா. அதையும் மீறி ஏமாலதான் தப்பு நீ நினைச்சனா மாப்பிள்ளை கால விழுந்து மன்னிப்பிக்க கூட தயாரா இருக்கமா. அண்ணே, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதண்ணே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்த முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் பாசமல்ல டாமா போட்டு போயிருவாங்களோ? அத்தை விடுங்க, இப்பதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல. முதல்ல உட்காருங்க அத்தை, ப்ளீஸ் டேக் யூர் சீட். என்ன பத்தி சொல்லு. அம்மா, இவன் தான் என் ஒரே குல குழந்தை அசோக். பெரிய அறிவாளி, பிஇ படிச்சிருக்கான். டேய் அசோக், இதான் காவியா. நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, நல்லா பாத்துக்க. சின்ன வயசுல ஊருக்கு வந்தா நீங்க 2 பேரும் ஒன்னா விளையாடுவீங்க, ஒன்னா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. அப்பவே எங்க ஆத்தா சொல்லும், இப்பவே பரிசம் போடலான்னு. அதான் பொண்ணு வந்துருச்சு, அறிமுகப்படுத்திட்டல, அப்புறம் என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு.
தயவு செஞ்சு உன் பாசமலர் கூட்டிட்டு அந்த பக்கம் போறியா? எங்களை கொஞ்சம் தனியா விடு. விட்டா ஃபர்ஸ்ட் நைட்ல கூட எதிரில் ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்ப போல. போறேன்டா. ஏமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் அப்படி உட்காந்து பேசலாமா? சின்ன சிறுசுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறாங்க. அதுங்க பேசிக்கிட்டோம். வா. சரிண்ணே. ஹாய், ஐ எம் அசோக். நான் பிஇ படிச்சிருக்கேன். அதான் மாமாவே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? ஆமா காவ்யா, நான் ரொம்ப ஓப்பன் டைப்பு. எதா இருந்தாலும் சூரத்தங்க உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவேன். நீ சூப்பரா இருக்க, நிஜமா சொல்றேன். சான்ஸே இல்ல. சினிமால இருக்கிற 1-2 அட்டு ஃபிகருங்களுக்கு நீ டாப்பா இருக்க. முதல்ல அப்பா சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. எங்க அப்பா சப்ப ஃபிகரே நல்லா இருக்குன்னுவாரு. என்ன பாக்குற? நானும் அப்பாவும் அப்பா பையன் மாதிரியே இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனா நேர்ல பாக்கும்போது ஆடி போயிட்டேன், சத்தியமா. நாளைக்கு அம்மாவோட ஷாப்பிங் போறேன். போகலன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே, பை. உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி இப்படி யாராவது சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா மினிமம் ஒரு 10 பேராவது நூல் விட்டுருக்கணுமே. அட்டு ஃபிகருங்களுக்கே 4 பேர் தேவடிக்காக்குறானுங்க. சூப்பர் ஃபிகர்னா விடுவானுங்களா? என்னையும் அப்படித்தான் பல பொண்ணுங்க சைட் அடிக்கும். காலேஜ்ல கூட என் பேரு பல பேருக்கு தெரியாது. ஆனா பஸ்ல போற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் அட்ராக்ஷன் தான். நானும் அப்படித்தான். அட்டகத்தி படம் பார்த்திருப்பியே, அதுல வர தினேஷ் மாதிரி தான். என்ன கேட்டா அந்தந்த வயசுல அதை நல்லா அனுபவிச்சிடணும். 5 வயசுல குச்சி ஐஸ் சாப்பிடாம 50 வயசுல சாப்பிட முடியும். என்ன சொல்ற? எனக்கு டைம் ஆயிருச்சு. கொஞ்சம் நான் வெளியில போகணும். வேற ஒண்ணும் இல்லல, நான் கிளம்பட்டுமா? இரு போலாம் இரு. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. ஷார்ட்டா விஷயத்துக்கு வரேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு இப்ப என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு லேட்டா தான் முடிவெடுப்பாங்க. இப்ப என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல. தனுஷ் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எங்களெல்லாம் பார்க்க தான் பிடிக்கும். இப்போதைக்கு அத்தை பையனா இல்லாட்டாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே. டைம் கிடைக்கும் போது நம்ம மீட் பண்ணுவோம். உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் பண்றேன். அரியர்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணுமா? யூனிவர்சிட்டியில ஏதாவது பேப்பர் சேஸ் பண்ணுமா? இல்ல பசங்க ஏதாவது வம்பு பண்றாங்களா? நான் பாத்துக்கிறேன். என்ன? ஓகே, இதுல என் நம்பர் சேவ் பண்ணிட்டேன். எப்ப வேணா கால் பண்ணு. ஐ அம் வெயிட்டிங். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அண்ணே, அவ கிளம்பிட்டா, நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா. ஏண்டா காவியா போற வேகத்தை பார்த்து வேலைக்கு ஆகாத போல இருக்க. அப்பா, முத தடவையே பொண்ணு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப்ல த்ரில்லே இருக்காது. ஓட விட்டு தான் பிடிக்கணும். அப்பதான் ரசிச்சு அனுபவிக்க முடியும். நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காவியா தான் என் ஒய்ஃப். இனி என் ஃபுல் டைம் ஜாபே அவளை கரெக்ட் பண்றதுதான். லவ் பண்றாளான்னு பொறுத்திருந்து பாப்பேன். சரி போட்டு வருதுன்னா சரி, இல்லைன்னா வர்றது வரட்டும்னு கடத்திட்டு போய் கற்பழிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணத்துக்கு பிறகு சாந்தி முகூர்த்தமா இல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு பிறகு கல்யாணமான்னு போக போக தான் தெரியும். ஆனா உனக்கு சொத்து கேரண்டிப்பா. இப்பதானே நீ என் பையன். ரொம்ப பெருமையா இருக்குடா எனக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. போணும். தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிற
முரளி சாரை பார்க்கணும். நாங்க அவருக்கு வேண்டப்பட்டவங்க. முரளி சாரா? அவரு ஒரு வாரம் லீவ்ல இருக்காருங்களே. அவருக்கு வேண்டப்பட்டவர்னு வேற சொல்றீங்க. அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்களேன். இல்லைன்னா அவரோட ஃப்ரெண்டு சிவா சார்கிட்ட கேட்டு பாருங்களேன். அதான் அவரோட டேபிள். நீங்க கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுங்க. அவரு கஸ்டமரோட லாக்கரை கொஞ்சம் செக் பண்ண போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாமா? வீட்டுக்கு போய் முரளியை பாத்துடலாமா? பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால முரளி இங்கதான் இருக்காரா இல்ல ஊருக்கு எங்கேயாச்சும் போயிருக்காரான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போலாங்க. நீ சொல்றது சரிதான். அந்த தம்பியை கேட்டே போயிடலாம். உட்காரும் வா. சரிங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏற்கனவே வீட்டுல பண்ண அசிங்க அவமானம்லாம் பத்தாம ஆபீஸ்ல வச்சு கேவலப்படுத்தலாம்னு வந்திருக்கீங்களா? நீங்க கோவப்படுறது நியாயம்தான் தம்பி. எங்க பொண்ணு பண்ணது, கத்தி கலாட்டா செஞ்சது எல்லாமே மன்னிக்க முடியாத தப்பு தான். அதை நியாயப்படுத்தவோ செஞ்சது சரின்னு சொல்லவோ நாங்க இங்க வரல. அன்னைக்கு எங்க பொண்ணு வெறி பிடிச்ச மாதிரி கத்துனப்ப எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாவும் அவமானமாவும் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நில குலைஞ்சு போயிட்டோம். அதனாலதான் இப்ப அந்த தம்பியை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். என்னது? பண்ற அசிங்கத்தெல்லாம் பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? நாங்க ஒண்ணு சர்ச் ஃபாதர்ஸுங்க இல்ல, சாதாரண மனுஷங்க தான். பேங்க்ங்கிறதுனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வெளி இடமா இருந்தா உங்க பொண்ணு பேசுனதை விட அசிங்கமா பேசியிருப்பேன். தேவையில்லாம என் வாயை கிளறி வாங்கி கட்டிக்காதீங்க. போங்க. தம்பி, நாங்க உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, போயிடுறோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முரளி எங்க வீட்டு மாப்பிள்ளையா வர முடியாதது எங்களுக்கும் பெரிய ஏமாற்றமாவும் கஷ்டமாவும் தான் இருக்கு. சரி வாமா போலாம். இருங்க. மாப்பிள்ளையா முரளி வரலன்னு கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? ஏன் உங்க அடங்காப்பிடாரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் டார்ச்சர் அனுபவிச்சு செத்து ஒளியணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு நாள் உங்க பொண்ணு பேசின பேச்சுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு வேலைக்கு வர கஷ்டப்பட்டு வீட்லயே இருக்கான். இப்ப அவனை காலம் பூரா கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களா? வருத்தப்படுறாராம். வருத்தம் சார். நீங்க வருத்தப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியதெல்லாம் முரளியை பார்த்து இல்ல, உங்க பொண்ணை பார்த்து. பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க பேய். இப்படி ஒரு பொண்ணை நாங்க பார்த்ததே இல்ல சார். முரளி மாதிரி ஒருத்தனுக்கு உங்க வீட்டுல சம்பந்தம் ஏற்பாடு பண்ணாலே பிருந்தா, அவளை சொல்லணும் சார். முதல்ல உங்க பொண்ண நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்ல இந்த கல்யாணம் பண்றேன் காது குத்துறேன்னு முரளி மாதிரி அப்பாவி பையனை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. வெளியே போங்க சார். மிஸ்டர் சிவா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? டெய்லி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இது உங்க வீடு கிடையாது, பேங்க். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு உங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். மேடம், அவர் மேல தப்பு இல்ல, அவரை ஒண்ணும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யார் நீங்க? ஏன் இப்போ சிவா உங்களை திட்டிட்டு இருக்காரு? மேடம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நடராஜ் சார் சொன்னார்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தோம். ஒரு அலைன்ஸ் விஷயமா அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளியை பத்தி விசாரிக்க வந்தோம். எனக்கு ஞாபகம் இல்ல சார். இப்போ அதுக்கும் சிவா உங்களை திட்டத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இத பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதுல ஏதாவது பிரச்சனைனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. எதுவா இருந்தாலும் பேங்க்குக்கு வெளியில வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல மேடம், போன வாரம் எங்க பொண்ணுக்கும் முரளிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க இருந்தது. அது நல்லபடியா நடக்க இருந்த நேரத்துல எங்க பொண்ணு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி முரளியை அவமானப்படுத்தி கேவலமா பேசி நிச்சயதார்த்தமே நடக்க விடாம பண்ணிட்டாங்க. அவ அப்படி பண்ணும்போது எங்களுக்கும் அது பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதுல அவளை தடுக்கவோ இல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாமையும் நாங்க நிலகுலைஞ்சு போய் நின்னுட்டோம். என்னது? முரளியுடன் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சா? இந்த விஷயம் நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும்.